ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மாவு அரைக்காமலேயே முறுக்கு சட்டுன்னு வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அடுப்பில் கடாயை வச்சு முறுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆகட்டும். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் விற்கிற இன்ஸ்டன்ட் அரிசி மாவு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கூடவே அதுலேயே ஒரு 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில் போட்டு செவக்க வறுத்து எடுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறேன். வீட்டில் உடச்சக்கல்ல இருந்ததுன்னா இதை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். இப்போது அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேன். ஓமம் இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சீரகமும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி முதல்ல ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹீட் பண்ணியிருக்க ஆயிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக சேர்க்குறேன். இதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மறுபடிக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓரளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்து. இதுக்கு எனக்கு மொத்தமாக ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் தண்ணி தான் ஆச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும். இப்போது ரெடி பண்ணியிருக்க முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போடலாம். பாருங்கள், மேலே எலும்பி நல்லா வந்திருக்கு. இப்போது ஒரு முறுக்காக பிழிஞ்சு வச்சுருக்கிறத நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு முறுக்காக சுட்டு எடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சூப்பரான இன்ஸ்டன்ட் முறுக்கு தயார். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். டீ காஃபியோடு சாப்பிட்டு பாருங்கள். ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.